இன்றைக்கு வந்து மத்தியில் ஒரு பாசிச போக்கில் செயல்படக்கூடிய ஒரு அரசு இருக்கு. அதனால டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டத்துக்கு ஆபத்து, மதச்சார்பின்மைக்கு ஆபத்து, நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டுக்கு, மத நல்லிணக்கத்து, மக்கள் ஒற்றுமைக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அரசாக இருக்கிறது. எனவே அதை எதிர்ப்பதற்கு ஒரு வலிமையான ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான கூட்டணியை வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் உருவாக்கி இருக்கிறோம். அந்த அரசு வந்து பிஜேபி எதிர்ப்புல, வகுப்புவாத எதிர்ப்புல, மதவெறி எதிர்ப்புல, நாட்டில் ஒரு மதச்சார்பற்ற அரசு உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் அந்த அரசுக்கு ஆதரவை தெரிவிக்கின்றோம். அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு வந்து ஆட்சியில் இருக்கு. அந்த ஆட்சியிட கோரிக்கை வைக்கின்றோம், போராடுகிறோம். அதே சமயத்தில் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் விரும்புகிறோம். இந்த அரசு மீண்டும் வெல்ல வேண்டும் விரும்புகிறோம். அது காரணம் என்னன்னாக்க நாட்டுடைய சூழல் தான். ஒரு பக்கம் சாதாரண மக்களுடைய, சாமானிய மக்களுடைய கோரிக்கை, இன்னொரு பக்கம் நாட்டின் நலன், நாட்டின் ஒருமைப்பாடு, பாசிச அபாயத்தை முறியடிக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய நோக்கம், ஒரு மிகப்பெரிய லட்சியம், முதன்மையான கடமை என்ற 2 விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, மரியாதைக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவை தெரிவிக்கின்றோம். ஆனால் அதே சேர்ந்து சில கோரிக்கைகள் வெளியின்ற நோக்கத்தோட போராடுறோம். அது வந்து அரசுக்கு எதிரானது, திமுகவுக்கு எதிரானது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புரிதல் அவங்களுக்கு இருக்கு, என்ன அந்த புரிதல் அரசுக்கு இருக்கு. அதனாலதான் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக ரீதியாக பார்க்க வேண்டும்ங்கிற பார்வை இருக்கு. அந்த அடிப்பில் அவங்களும் பார்க்குறாங்க. அதனால் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதிகமான போராட்டம் நடத்தக்கூடிய அமைப்பு எங்களுடைய சங்கம் இருக்கு. அதையும் கருத்தில் கொண்டுதான் அந்த விருதை வழங்கியிருக்கிறாங்க. எனவே அதை நாங்கள் வந்து மனமாற வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இது எங்களை போன்ற சமூக போராளிகளுக்கு, எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய உற்சாகத்தை வழங்கும். எனவே அந்த உற்சாக டானிக்கை வந்து இந்த விருது வழங்கியிருக்கு. போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை சேர்ந்த ஒரு நபருக்கு, ஒரு போராளிக்கு இந்த விருதை அரசு வழங்குவது மீண்டும் போராட்டம் பண்ணுங்கிறது அர்த்தம்.